மே மாதம் 1ஆம் திகதி அப்படின்னு சொன்னா உழைப்பாளர்களை கொண்டாடும் தினம் அப்படின்றத உலகமே அறியும். உழைப்பாளர்கள் தினத்தோடு சேர்ந்து இன்று நடிகர் அஜித்தின் பிறந்தநாள் அப்படின்றதால அஜித் ரசிகர்களுக்கு என்ற இரட்டிப்பு கொண்டாட்டம் தான். திரையுலகில் 1993ஆம் ஆண்டு வெளிவந்த அமராவதி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான அஜித் 33 வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் பயணித்து தன்னம்பிக்கையால் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இன்று இருக்கிறார். சினிமாவை தாண்டி கார் ரேஸிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அஜித். சமீபத்தில் பெல்ஜியம் நடைபெற்ற சர்க்கியூட்டி ஸ்பா பிரெஞ்ச்கோ சாம்ஸ் கார் பந்தயத்தில் 2வது இடத்தை பிடித்தார். அஜித் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது என்று அஜித்துடைய பிறந்தநாள் அப்படின்றதால திரையுலகினரும் ரசிகர்களும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் அஜித்தின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த டாப் 10 படங்கள் என்ன அப்படின்றது குறித்து பட்டியல் வெளியாகி இருக்கிறது. வாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது குட் பேட் அக்லி 275 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. துணிவு 212 கோடியும், விஸ்வாசம் 195 கோடி முதல் 200 கோடி என சொல்லப்படுகிறது. வலிமை 165 கோடி, விடாமுயற்சி 150 கோடி, விவேகம் 130 கோடி அப்படின்னு சொல்லியும், வேதாளம் 126 கோடியும், நேர்கொண்ட பார்வை 108 கோடியும், ஆரம்பம் அப்படின்ற படம் 104.4 கோடி அப்படின்னு சொல்லியும், எண்ணி அறிந்தால் திரைப்படம் 95 கோடி முதல் 100 கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி நேற்று திரையரங்கில் வெளிவந்த திரைப்படம் தான் கர அப்படின்ற படம். விக்னேஷ் ராஜா போர் தொழில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்த இவங்க 2வது படத்தில் தனுஷோட கைகோர்த்ததால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டானது. மேலும் இந்த படத்தில் மமிதா பைஜு, ஜெயராம், கே எஸ் ரவிக்குமார், சுராஜ், பிருத்வி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இதுக்கு இசையமைச்சும் இருக்கிறாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் கர திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன்படி முதல் நாள் உலகளவில் இந்த படம் 5.5 கோடி வசூல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குழந்தை நட்சத்திரமாக பாப்புலர் ஆகி அதன் பிறகு தற்போது ஹீரோயினாகவும் நடிக்க தொடங்கி இருப்பவர் தான் அனிகா சுரேந்திரன். மேலும் இன்ஸ்டாவிலையும் ஆக்டிவாக இருந்து வர இவங்க வெளியிடுற புகைப்படங்களுக்கு லைக்குகள் குவிஞ்சு கொண்டே இருக்கிறது. தற்போது 21 வயதாகும் அனிகா சுரேந்திரன் தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. இன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் அனிகா பட்டம் பெற்ற நிலையில் தன்னுடைய அம்மாவோட கொண்டாடி இருக்கும் புகைப்படங்களில் வெளியிட்டு இருக்கிறாங்க. கொச்சியில் இருக்கிற ஸ்காட் ஹார்ட் காலேஜ் தான் அனிகா தன்னுடைய படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. பட்டம் வாங்கிய பிறகு அனிகா மகிழ்ச்சியாக இருக்கும் புகைப்படங்கள் இதோ. தற்போது தமிழ் சினிமாவில் வேகமாக வளர்ந்து வர இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னால் அது சாய் அபியங்கர் தான். அவர் கைவசம் தற்போது ஏராளமான படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் இசையமைத்த ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத நிலையில் அவருக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் குவிந்து வருகிறதா. இந்த விஷயம் பலரையும் ஆச்சரியத்தை ஆழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் நான் விஜய் சார் வெறியன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க சாய் அபியங்கர். அவருக்காக இசையமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவருக்கு மாசா பலவிதமான ஜானர்களில் சச்சின் போன்ற படங்களுக்கு கூட இசையமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் தற்போது சினிமாவிலிருந்து விலகிவிட்டதால சாய் அபியங்கரின் ஆசை நிறைவேறாமல் போயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.